வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு ஆளுநர் வைத்த ஆப்பு. தமிழக சட்டமன்றத்தில் தனது பலத்தை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தாவேக அல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களை இயக்கும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதா எதிர்கட்சியான திமுக தொடர்ந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிட்டு வருது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் வலுவான ஆதாரங்களோட இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக புகாரை கொடுத்திருக்கிறாங்க. திமுக முதன்முறையாக புகார் அளித்த போதே அதனை மிகவும் தீவிரமான விஷயமாக கருதிய ஆளுநர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டார். இது குறித்து தெளிவான விளக்கமளிக்க கோரி தமிழ்நாடு தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் சட்டமன்ற தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரன் ஆகியோருக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இருப்பினும் ஆளுநர் மாளிகை அனுப்பிய அந்த கடிதங்களுக்கு அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தோ அல்லது பேரவைத் தலைவரின் அலுவலகத்திலிருந்தோ இதுவரை எந்தவித விளக்கமோ அல்லது பதில்களோ அனுப்பல. ஆளுநரின் கேள்விகளுக்கு தொடர்ந்து அரசு தரப்பு அமைதி காத்து வருவது மாநில அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. அரசிடமிருந்து எந்தவித பதிலும் வராத சூழல்ல திமுகவின் முக்கிய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் சமீபத்தில் ஆளுநர் அருளேக்கரை நேரில் சந்தித்தாங்க. இந்த சந்திப்பின் போது தாவேக அரசு தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்து வருவதை சுட்டிக்காட்டும் கூடுதல் ஆதாரங்களை ஆளுநரிடம் வழங்கினாங்க. அத்துடன் நிறுத்திவிடாமல் நாங்கள் ஏற்கனவே அளித்த புகார் மீது ஆளுநர் மாளிகை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்ற நேரடி கேள்வியையும் திமுக பிரதிநிதிகள் ஆளுநரிடம் முன்வச்சாங்க. அதற்கு பதிலளித்த ஆளுநர் அர்லேக்கர், உங்கள் முதல் புகாரின் அடிப்படையில் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டு ஏற்கனவே கடிதம் அனுப்பப்பட்டுச்சு. ஆனால் இதுவரை அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வந்து சேரல. திமுக அளித்த இரண்டாவது புகாரை தொடர்ந்து ஆளுநர் அர்லேக்கர் மீண்டும் தற்போதைய தாவேக அரசிடம் விளக்கம் கேட்டு மற்றும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கார். ஆனால் இந்த முறையும் அரசு தரப்பிலிருந்து உரிய பதில்கள் எதுவும் வரவில்லை என்பதால ஆளுநர் தீவிர அதிருப்தியிலும் கவலையிலும் இருப்பதா ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுது. முறைப்படி எழுத்துப்பூர்வமாக உத்தரவிடாமல் மூத்த அரசு அதிகாரிகளிடம் வாய்மொழி வழியாகவே ஆளுநர் இது குறித்த விளக்கங்களை கேட்டுள்ளதாக தெரிகிறது. மறுபுறம் அதிமுக தரப்பிலிருந்தும் ஆளுநரிடம் தொடர் புகார்கள் அளிக்கப்பட்ட வண்ணம் இருக்கு. தங்களது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தைகள் காட்டி குதிரை பேரம் மூலம் தாவேக பக்கம் இழுப்பதா அதிமுக குற்றம் சாட்டியிருக்கு. இந்த விவகாரத்தையும் கையில் எடுத்துள்ள ஆளுநர் எதிர்கட்சிகள் வைக்கும் இந்த தீவிர குற்றச்சாட்டுகள் குறித்து நீங்கள் என்ன மாதிரியான விசாரணைகளை நடத்தியிருக்கிறீங்க, இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை உடனடியாக விளக்குங்க என அரசு அதிகாரிகளிடம் ஆளுநர் கேள்வி எழுப்பியதா தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கும் இந்த குதிரை பேர விவகாரத்தில் அடுத்த கட்டமாக ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதும் அரசு தரப்பு இதற்கு என்ன பதிலளிக்கப் போகிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்கு.